இங்க இந்த லேடி காலையிலேயே எந்திச்சு சாப்பாடெல்லாம் செஞ்சு, அவங்க பசங்களுக்கு சாப்பாட கட்டி குடுத்துட்டு, அவங்க புருஷனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் குடுக்குறாங்க. அவரும் பார்த்துட்டு, "நீ ரொம்ப அழகா இருக்கன்னும்போது, இந்த வயசுல என்னங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல காலேஜ் டைம்ல நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். இப்ப என் நிலைமைய பார்த்தியான்னு" சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி சீக்கிரம் ரெடி ஆவுங்க. கொஞ்ச நேரத்தில அக்ரீமெண்ட் சைன் பண்ண வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வெளிய போறாங்க. பசங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா ஒரு பையன் கார்ல வந்து இறங்குறான். இந்த லேடியும் அவங்க புருஷனும் நெறைய கைவினை பொருள்லாம் செஞ்சு அத வித்துக்கிட்டு இருக்காங்க. அத மொத்தமா வாங்கி சேல் பண்றதுக்காக ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனிலேருந்து ஒரு பையன் வந்திருப்பான். அந்த கைவினை பொருள் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு, இந்த லேடிய பார்த்து டபுள் மீனிங்லயே பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க எதுவுமே பேசாம அமைதியா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு டைம்ல இவன் அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சுடுறான். அவங்க உள்ள போய் அவங்க புருஷன வீல் சேர்ல தள்ளிட்டு வராங்க. அப்பதாங்க தெரியுது, அவரு கால் ரொம்ப நாளா நடக்க முடியாம இருக்கு ஆக்சிடென்ட் ஆகி. அவர் சொல்றாரு, "நான் 4 வருஷமா படுத்த படுக்கையா தான் இருக்கேன். தினமும் ஹெவி மெடிகேஷன்றதுனால கொஞ்ச நேரம் தான் முழிப்பு இருக்கும். அந்த டைம்ல தான் கைவினைப் பொருட்கள் செய்ய ஆரம்பிச்சேன். அது 2 பேரும் சேர்ந்து சேல் பண்ணவும் ஆரம்பிச்சோம். நான் இந்த மாரி இருக்கேன்னு சொல்லி என் பொண்டாட்டிட்ட நெறைய பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. தப்பு தப்பா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. உன்ன மாரி ஆளுங்கலாம்" அப்படின்னோனே அவன் மூஞ்சியே மாறுது. ஆனா ஒரு தடவ கூட என் பொண்டாட்டி என்ன மீறி எதுவுமே பண்ணதும் கிடையாது, பேசுனதும் கிடையாது. ஏன்னா நாங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இந்த மாரி பொண்ணுங்கலாம் எங்க வீட்லருந்து வரமாட்டாங்க. நீ ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோன்னோனே அவன் ஃபேஸே மாறிடுது. கடைசியில அவனும் பேப்பர குடுத்து அக்ரீமெண்ட்ட சைன் பண்ணிட்டு, சாரி கேட்டு அங்கருந்து கெளம்புறான்.